ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம். வீடியோக்கு லைக் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவங்க தான் இந்த மூவில ஹீரோயின். இவங்க பேர் வந்து இவங்களுக்கு ஒரு லெட்டர் மாதிரி இவங்க ஹஸ்பண்ட் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. என்னன்னா, நான் ஆஃபீஸ்ல வேலை இருக்கு, வரதுக்கு லேட் ஆகும், நீ சீக்கிரமா சாப்பிட்டுட்டு தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்களும் அதை படிச்சு பார்த்துட்டு தான் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு வந்து இவங்க காஃபி போடுறதுக்காக போவாங்க. இது என்னடா, அது ஒரு நாள் மழை வருது, ஒரு நாள் வெயில் அடிக்குது, என்ன இது சம்மர்லயும் இப்படியான்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் அப்படியே வெதரை பார்த்து தான் வந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்க அம்மா கால் பண்ணுவாங்க, ஹீரோயினோட அம்மா. அவங்க வந்து என்னன்னா, பேசாம அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துரு அப்படிம்பாங்க. அம்மா, நானும் அவரு கல்யாணம் பண்ணி 7 வருஷம் ஆகுது, இன்னமுமே ஏன் அவரை நீங்க தப்பாவே நினைக்கிறீங்க? அவர் அப்படியெல்லாம் இல்லம்மா, என்ன நல்லாவே பாத்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல, அவன் கெட்டவன் தான், அவனை பத்தி எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க. அவனை வந்து அவங்க அம்மா கெட்டவன் தான் சொல்லுவாங்க. ஆனா ஹீரோயின் வந்து அதை ஏத்துக்கவே மாட்டாங்க. இதவே 7 வருஷமா பேசிட்டு இருக்கிறீங்க, இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாட்ட ஒரு மாதிரி பேசிட்டு வச்சிருவாங்க. கீழே வந்து ஒரு பிளக் பாயிண்ட்ல வந்து அங்க வந்து கரண்ட் வந்து அப்படியே ஃபயர் ஆயிட்டே இருக்கும். இவங்க வந்து அதை அந்த வந்து கரண்ட் அப்படியே பாஸ் ஆகும். இவங்க போய் அந்த காஃபி போடுற மிஷினை வந்து அப்படியே ஆன் பண்ணுவாங்க. கரெக்டா வந்து இவங்களுக்கு வந்து அந்த ஷாக் வந்து பாஸ் ஆகும். பாஸ் ஆனதுக்கு அப்புறமா ஹீரோயின் அதே இடத்துல வந்து அப்படியே மயங்கி வந்து விழுந்துருவாங்க. ஹீரோயின் மைண்ட் வாய்ஸ் வந்து, ஏன் என்னால வந்து நகர முடியல, பாடி வந்து ஒரு மாதிரி இருக்கு, விறுவிறுத்த மாதிரி இருக்குது, ஏன் எனக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு அப்படின்னு இருப்பாங்க. இதுதான் வந்து ஹீரோயினோட ஹஸ்பண்ட். அவரு தான் வந்து ஹீரோயின்காக நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு பார்ப்பாங்க. பார்த்தா ஹீரோயின் வந்து அப்படியே மயங்கி விழுந்திருக்கிறத பார்த்துட்டு அவரே வந்து ஷாக் ஆயிடுவாரு. ஷாக் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒய்ஃப் எந்திரின்னு சொல்லிட்டு வந்து அவர் எழுப்பி பார்ப்பாரு. ஆனாலுமே ஹீரோயின் வந்து எந்திரிக்கவே மாட்டாங்க. பிரீத் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. பிரீத் இருக்காது. இவரே ஒரு நிமிஷம் வந்து அப்படியே பயந்து போயிடுவாரு. பயந்து போனதுக்கு அப்புறம் தான் வந்து, ஐயோ என்னாச்சு, எந்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து அவளை உட்கார வச்சு வந்து கூப்பிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து எந்திரிக்கவே மாட்டாங்க. ஆனாலுமே ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னா, ஹஸ்பண்ட் நான் இன்னும் இறக்கல, நான் உயிரோட தான் இருக்கேன், ஆனாலுமே என்னால கண்ணை திறக்க முடியல, நீங்க எதுவும் பயப்படாதீங்க, என்னால மூவ் பண்ணவும் முடியல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து மைண்ட் வாய்ஸ்ல பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலுமே அதை யாருக்குமே கேட்காது. அப்பதான் வந்து அவர் ஒரு கால் பண்ணுவாரு. ஏதோ ஒரு பொண்ணு கால் பண்ணி அவங்க குழந்தைய வந்து சீக்கிரமா வீட்டுக்கு கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. நாளைக்கு வேற உன் பர்த்டேவே, இப்ப இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இவர் வேற ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த ஆள் யாரு கூப்பிட்டுருப்பாருன்னா, ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு தான் வந்து கூப்பிட்டுருப்பாங்க. அவங்களும் ஹீரோயினும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. இதுதான் அவ பெஸ்ட் ஃப்ரெண்டு. என்னது, அவளுக்கு அப்படி ஆயிடுச்சா, உடனே நான் குழந்தைய கூட்டிட்டு வரேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து இந்த குழந்தைய கூப்பிட்டு அவளுமே அங்க வீட்டுக்கு போறா. அவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து, என்ன நல்லா தானே இருந்தா, திடீர்னு என்னாச்சு அப்படின்னா, இல்ல நல்லா தான் இருந்தா, என்னாச்சுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதனால அவளுமே வந்து ஹீரோயின் கிட்ட போவா. போனதுக்கு அப்புறம் தான் வந்து பிரீத் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணிட்டு, ஐயோ பிரீத் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து அப்படியே அவ கழுத்தெல்லாம் டச் பண்ணி பாப்பா, ஏதாவது இது இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனா இருக்காது. அதனால இவளுமே வந்து, ஐயோ நீ செத்துட்டியன்னு சொல்லிட்டு இவளுமே கொஞ்சம் ஃபீல் பண்ற மாதிரி இது பண்ணிட்டு இருப்பா. கேப்பா, நீ எதுக்கு இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்த, சடனா இதுக்கு எங்களை விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு இவ புலம்பிட்டு இருப்பா. ஹீரோயின் வந்து இதை பாக்குறதுக்கு வந்து கோமா மாதிரி இருக்குது, இது ஏதோ ஒரு ஆக்சிடென்டா தான் ஆயிடுச்சு போல, ஏனே தெரியல, ஆனா என்னை பத்தி பாரு, என் ஹஸ்பண்டும் என் ஃப்ரெண்டு எவ்வளவு கேர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தான் இது பண்ணிட்டு இருப்பா. பேசாம எங்க அம்மாட்ட சொல்லி சொத்தை எல்லாத்தையுமே இவங்களுக்கு சரிபாதியா கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து ஹீரோயின் வந்து மைண்ட் வைஸ்ல சூஸ் பண்ணிட்டு, நான் சூஸ் பண்ண ஆள் கரெக்ட் தாமா அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் இந்த குழந்தை வந்து ஓடி வரும். ஓடி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க அம்மாவை தொட்டு பார்க்கும். அம்மா எந்திரிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும். எந்திரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் வந்து உண்மையாவே இவங்க வந்து செத்துட்டாங்க போல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடும். என்னது, அவளை போய் அம்மான்னு கூப்பிடுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு நிமிஷம் வந்து ஷாக்லதான் இருப்பாங்க. இப்பதான் இந்த கெட்டவ சொல்லுவா, உன்கிட்ட எத்தனை டைம் சொல்லி இருக்கிறேன், அவ வந்து உங்க அம்மா தான் அப்படின்னு. ஆனாலுமே இல்லம்மா, நீங்க தானே என்னோட உண்மையான அம்மா அப்படின்னு. இது என்ன, எப்படி எல்லாம் நடக்கும், இவளை நான் 10 மாசம் சுமந்து பெத்த, இவளும் அவளை போய் அம்மான்னு கூப்பிடுறா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினே ஒரு நிமிஷம் கன்ஃபியூஷன்ல தான் இருப்பாங்க. அப்பதான் வந்து இந்த கெட்டவ சொல்லுவா, இங்க பாரு, அம்மா சொல்ற மாதிரி நடந்துக்கோ, நீ வந்து என்னை இப்போதைக்கு அம்மான்னு கூப்பிடாத, இவளவே அம்மான்னு கூப்பிடு. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு இவளு பிறந்த குழந்தைய வந்து இவளுக்கு ஒரு பயம் பிறந்திருக்கும் ஹீரோயினுக்கு. அந்த குழந்தைய தூக்கி இவங்க எங்கேயோ கொடுத்துருப்பாங்களோ, எங்கேயோ போட்டுட்டாங்க. அதனால இந்த குழந்தை வந்து இவளோட குழந்தை வந்து இவள் குழந்தையா வளர்த்தாதான் இவ ஊர்லயே வந்து பெரிய ஆளு, பெரிய குடும்பத்தை சேர்ந்தவ. இவ செத்ததுக்கு அப்புறம் வந்து இவ சொத்து ஃபுல்லாவுமே வந்து உனக்கு வரணும். அதுக்காக தான் வந்து இவளை இது பண்ண 7 வருஷம் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஐயோ, அப்ப நான் கன்சீவா இருந்து பிறந்த குழந்தை இது இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு நிமிஷம் வந்து கன்ஃபியூஷன்ல தான் இருப்பாங்க. ஆனா இங்க வந்து இவங்க எல்லாருமே இது பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதான் இந்த கெட்டவ வந்து ஹீரோயினை வந்து அடிச்சிருவா. அடிச்சதுதான் வந்து இத்தனை வருஷமா வந்து மறைஞ்சு இது பண்ணிட்டு இருந்தா, கடைசியில நீ போயிட்டேல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து உதச்சுக்கிட்டே இருப்பா. கடைசியில வந்து அவன் ஹஸ்பண்டுக்கும் இவளுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கும் போல. இப்போ சந்தோஷமா, இப்ப இவ எப்படியோ ஒரு வழியா செத்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இனிமேல் நமக்கு யாரும் இல்லை, நம்ம ஹாப்பியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இவங்க வந்து இவங்களுக்குள்ள வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க.
2 நாய்களுமே மோசமான நாய்க போல. இத்தனை நாளா என்கிட்ட ஏமாத்திட்டு இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலுமே அப்பப்ப ஹீரோயினுக்கு வந்து ஏதாவது சில மூவ்ஸ் தெரியும். ஆனாலுமே அவங்களால எந்திரிக்க முடியாது. அப்போ வந்து இந்த கெட்டவன் இருக்கான்ல, இவங்களோட அப்பா அம்மா வந்திருப்பாங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன போயிட்டு இருக்குது, என்னாச்சு அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஏய் ஏதாவது அர்ஜென்ட்டா ஹெல்த் எல்லாம் வந்து நல்லா தானே இருந்துச்சு, எப்படி சடனா வந்து செத்தா, என்ன நீ சொல்ற அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்க அப்பா வந்து கேட்பாரு. இல்ல சர்க்கியூட் பாஸ் ஆனதுலதான் வந்து அவ இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கேட்டு இவங்க 2 பேரும் ஒரு நிமிஷம் வந்து ஷாக் ஆவாங்க. அந்த ஆள் போட்டு இவன் பையனை வந்து அடிச்சிடும். அவனோட ஒய்ஃப் தெரியுமா, அவளை நீ தான் நல்லா பாத்துக்கணும், நீ பாத்துக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலுமே இந்த ஹீரோயின் வந்து என்னன்னா, பரவாயில்ல ஹஸ்பண்ட் தான் இப்படி இருக்காரு, ஆனா ஃபாதர் இன்லா மதர் இன்லாவுக்கு உண்மையாவே என் மேல எவ்வளவு அக்கறைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே படுத்துட்டு அவங்க உண்மையான வந்து பொண்ணு மாதிரிதான் நினைச்சிருக்காங்க, நல்ல பர்சன் அப்படின்லாம் வந்து ஹீரோயின் நினைப்பாங்க. அப்போதான் அவங்க அம்மா வந்து சொல்லுவா, ஏய் அவளோட சொத்தெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கணும்லடா, அதுக்குள்ள இருக்குடா அவளை சாக விட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. என்னடா அது, இதெல்லாம் தான் இவங்க மனசுல இருக்கா, இவங்க எல்லாருமே கெட்டவங்களான்னு சொல்லி ஹீரோயின் மைண்ட் வாய்ஸ்ல பேசிட்டு இருப்பாங்க. அம்மா இவ போனா என்னம்மா, அதான் இந்த குழந்தை இருக்குது இல்ல, இந்த குழந்தைய வச்சே வந்து நம்ம எல்லா ப்ராப்பர்ட்டி வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கோம். அப்பதான் இந்த குழந்தைய வந்து கிராண்ட்பா கிராண்ட்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால இந்த குழந்தைய தூக்கி வந்து கொஞ்சிட்டு இருப்பாங்க. ஆமா இந்த குழந்தை தான் நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒரே வாரிசு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இவங்க இங்க 2 பேருமே வந்து அப்படியே கையை பிடிச்சிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. சீக்கிரமா நீ வந்து என் மருமகள் ஆயிருவ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இவகிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே உங்க மருமக ஆயிட்டேன்லமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து இங்க எல்லாருமே இவங்க சந்தோஷமா தான் பேசிட்டு இருப்பாங்க. நினைக்கிறது எது எப்பவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயினை வந்து அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அப்படியே நடுஹால்ல வந்து போட்டுருவாங்க. போட்டுட்டு தான் வந்து இவங்க ஃபேமிலியா இங்க உட்காந்து வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, இது எத்தனை வருஷமா பிளான் பண்ணா கடைசியா இப்பதாண்டா நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்டா இவ உண்மையாவே செத்துட்டாளா இல்ல நடிக்கிறாளா என்னெல்லாம் செக் பண்ணனியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, இவ உண்மையாவே வந்து செத்துட்டா, நான் எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணி தான் இது பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சிடென்ட் மாதிரி தான் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதனால யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இங்க எல்லாருமே வந்து ஒரு நிமிஷம் வந்து சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க. மாமியார் சொல்லுவாங்க, இத்தனை வருஷமா வந்து இவகிட்ட நல்லவ மாதிரியே முன்னாடி நடிச்சிட்டு இருந்திருக்கேன், அப்பாடி இனிமேல் அப்படி நடிக்க தேவையில்லை, கஷ்டப்பட்டு நடிச்சிட்டு இருந்தேன், அம்மா விடுங்க பரவாயில்ல, அப்படி நடிச்சாதானா அவங்க குடும்ப சொத்தே 10 பில்லியன் இருக்கு, அது நமக்கு கைக்கு வரணும்னா கொஞ்சம் ஹம்பிளா தானே நடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த கெட்டவளுக்கு 2 பேர் பேசி சிரிச்சுட்டு இருப்பாங்க. உண்மையாவே தப்புதான், நான் எங்க வீட்டை விட்டு ஓடியே வந்திருக்க கூடாது, எங்க அம்மாவும் எவ்வளவு டைம் அட்வைஸ் பண்ணாங்க இவனை கல்யாணம் பண்ணிக்காதேன்னு சொல்லிட்டு, ஆனா நான் தான் கேட்காம வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே ஃபீல் பண்ணி வந்து அவங்க கண்ணுல வந்து தண்ணி வந்துட்டே இருக்கும். ஆனாலுமே இந்த கெட்டவ வந்து இவ செத்ததுதான் எல்லாத்துக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு இங்க பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயினோட போட்டோ பார்த்துட்டு தான் வந்து இவங்க தான் ஹீரோயினோட அம்மா, ஏன் உங்க குழந்தை வந்து ரொம்ப மிஸ் பண்றீங்களான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கவங்க வந்து கேட்டுட்டு இருப்பான். ஏன் அவங்க பேசும்போதெல்லாம் 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கீங்க, பேசாம அவங்க கிட்ட நல்லா பேசலாம்லன்னு சொல்லிட்டு தான் வந்து அவன் பிஏ வந்து கேட்டுட்டு இருப்பான். 7 வருஷம் ஆச்சு, நான் ஆர்கியூ பண்ணி டயர்ட் ஆயிட்டேன், இனிமேல் இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, இன்னைக்கு என் பொண்ணோட பர்த்டே, அவளுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வா, நம்ம போய் அவளை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். இரு என் பேத்திக்கும் சேர்த்து கிஃப்ட் வாங்கிட்டு வா, என் பொண்ணை போய் பார்க்கணும் அப்படிம்பாங்க. இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு போவான். ஹீரோயினோட அம்மா வந்து கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக அவங்க காரை விட்டு இறங்கி வீட்டுக்குள்ள போறாங்க. அப்பதான் அங்க ஒருத்தன் ஓடி வந்து சொல்லுவான், இல்ல அவங்க இப்ப வீட்டுல இல்லைங்களாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லாங்க. இந்த டைம்ல அவ வீட்டுல தானே இருப்பா, வீட்டுல இல்லாம எங்க போயிருப்பா, சரி கூட கால் பண்ணி பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து அவங்க கால் பண்ணுவாங்க. ஆனாலுமே ஹீரோயினுக்கு வந்து போன் போகாது. ஆப்போசிட்ல ஒரு செவுத்துல வந்து ஏதோ ஒரு ஒட்டி இருப்பாங்க. அதை போய் அந்த அம்மா பக்கத்துல போய் பார்த்துட்டு, என்ன நான் லாஸ்ட் நைட் நல்லா தானே பேசிட்டு இருந்தா, எப்படி என் புள்ள செத்துட்டான்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே ஒரு நிமிஷம் வந்து அந்த அம்மா ஷாக்லயே இருப்பாங்க. இங்க வந்து ஹீரோயினுக்கு வந்து லாஸ்ட் சடங்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க ஃபேமிலியா வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. 7 வருஷம் இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், கடைசியா இந்த நாள் வந்துருச்சு, இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து குட் டேவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்க அம்மா வந்தா நீக்கு வந்து கிராண்ட்மான் தான் கூப்பிடணும்னு சொல்லிட்டு வந்து அந்த குழந்தைக்கு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து இந்த கெட்டவளுமே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பா. அப்பதான் இவன் வந்து நீ எது கவலைப்படாத, நம்ம 2 பேருமே இப்ப ஒன்னாதான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து 2 பேர் கனவு கண்டுட்டு இருக்கீங்களா, நீங்க பண்றது எதுவுமே நடக்காது, எங்க அம்மாவை வந்து கொடுக்க கூடாது, அந்த மாதிரி நான் பண்ணுவேன், அந்த மாதிரிதான் வந்து ஹீரோயின் மைண்ட் வாய்ஸ் இருக்கும். அப்போ வந்து இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து அங்க 2 பேர் வந்து ஹீரோயின் பாடியை பாக்குறதுக்காக வந்து வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. 2 நாளைக்கு முன்னாடிதான் ஷாப்பிங் எல்லாம் போனோம், அப்பெல்லாம் இவங்க நல்லா தான் இருந்தாங்க, இவங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு நான் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு இருந்தேன், இவங்க எப்படி இப்ப சடனா வந்து இப்படி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து அங்க வந்திருக்கிற ஒரு பொண்ணு வந்து கேட்கும். இவங்களுக்கும் உங்க ஹஸ்பண்ட்க்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் சாகவே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அவங்க நல்ல ஹஸ்பண்ட்னு சொன்னங்காட்டி அவன் வர வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருப்பான்.
ஏமாத்துக்காரனை சும்மாவே விடக்கூடாது, நான் சீக்கிரமா எந்திரிச்சு இவன் எப்படியாப்பட்டவன் சொல்லிட்டு ஊருக்கே இவனை பத்தி காமிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு இன்னும் 30 வயசு கூட ஆகலையில, அதுக்குள்ள எப்படி இறந்தாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து அங்க வந்து இருக்கிற 2 பேருமே வந்து ஹீரோயின் ஒரு நல்ல பர்சன் சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருப்பாங்க. வயசுலயே இறந்துட்டாங்க, எனக்கு போன மாசம் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, மாத்திரை வாங்க காசு இல்லைங்கிறதுக்காக கூட காசை கொடுத்தீங்களே, காடுக்கு கண்ணே இல்ல, இப்படிப்பட்ட உங்களை போய் சீக்கிரம் கூட்டிட்டு போயிட்டாரு. இவனுமே வந்து ஹீரோயின் கிட்ட வந்து உனக்கு எஞ்சி கேட்கறேன், இன்னைக்கு உனக்கு பர்த்டே இல்ல, நீ எந்திரிச்சு வந்துருன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். உங்க மனசுல எல்லாம் எப்படி ஒரு கொடூரமான எண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் நினைப்பாங்க. அப்பதான் இந்த கெட்டவளுமே வந்து 10 வருஷம் நம்ம 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளவு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டியே, நீ எது கவலைப்படாத, உன் குழந்தையும் ஹஸ்பண்டையும் நான் நல்லா பாத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருப்பா. ஹீரோயின் பக்கத்துல போய் இந்த கெட்டவ சொல்லுவா, இந்த குழந்தை வந்து என்னோட குழந்தை தெரியுமா, இது உன் குழந்தையே இல்ல, உனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, உனக்கு வந்து பையன்தான் ஒருத்தன் பிறந்தான், அப்ப இவன் இருக்கிறானா இல்ல செத்துட்டானான்னு கூட எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரிதான் வந்து சொல்லுவாங்க. ஹீரோயின் கரெக்டா வந்து அவன் முடிய பிடிச்சிருவா. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிருவாங்க. வழியா அவன் பக்கத்துல இருக்கிறவன் வந்து ஹீரோயின் முடிய வந்து எடுத்து விட்டுருவான். எடுத்து விட்டதுக்கு அப்புறமா வந்து எல்லாருமே அப்படியே ஷாக்ல தான் இருப்பாங்க. சரி, மறுபடியும் அவ அப்படியே பிரீத் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து போய் பாப்பாங்க. எல்லாருமே அங்க ஷாக்ல தான் இருப்பாங்க. ஆனாலுமே வந்து ஹீரோயின் வந்து பிரீத் இருக்காது. ஒரு பக்கம் பயந்து இருக்கவா, அப்பதான் அவங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, இவங்க 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, இவங்க கடைசி நிமிஷம் இவங்களை ஹக் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து அங்க வந்திருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையுமே வந்து ஒரு கதையை கட்டி விட்டு இவங்க சமாளிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் முன்னாடியே ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஏன் முன்னாடியே கண்டுபிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் ஃபீல் பண்ணி அப்படியே அழுதுட்டு இருப்பாங்க. இவங்க கண்ணுல தண்ணி வரதை வந்து அங்க இருக்கிறவங்க வந்து அப்படியே 2 பேரும் வந்தவங்க வந்து பாத்துருவாங்க. அங்க பாரு, அவங்க கண்ணுல இருந்து தண்ணி வருது, அப்பனா அவங்க சாகலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மறுபடியுமே இந்த ஹோல் ஃபேமிலியுமே வந்து ஷாக்ல தான் இருப்பாங்க. அவங்க மாமியார் தான் வந்து பயந்து போய் அப்படியே மூக்கு கிட்ட பிரீத் வருதான்னு சொல்லிட்டு பாப்பாங்க. இல்ல, அவங்க உண்மையாவே வந்து இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் வந்து இவங்க எல்லாருமே வந்து உண்மையாவே வந்து இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுக்கு அவளுக்கு பிடிக்கல போல, அதனாலதான் செத்ததுக்கு பின்னாடியுமே வந்து அழுதுட்டு இருக்கான்னு சொல்லிட்டுதான் வந்து இவ ஃப்ரெண்டு ஒரு கதை கட்டுவா. வந்து இவங்க சொல்றது எதையுமே நம்பாதீங்க, என்னை கல்லறைக்கெல்லாம் கூட்டிட்டு போகாதீங்க, என்னை யாராவது வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் வேற சொல்லிட்டு இருப்பாங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்ணை திறந்துரு, என்னால மூவ் பண்ண வேற முடியல, கண்ணை திறந்து இவங்க அப்பதான் வந்து என் குடும்ப ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்து இவங்க எடுக்காம இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் வேற இது நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே ஹீரோயினால வந்து எந்திரிக்க முடியாது. ஆனா இவங்க வந்து ஹீரோயின் வந்து கல்லறைக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு தான் வந்து ப்ரொசீஜர் அந்த கிளாத் எல்லாம் வந்து கவர் பண்ண வருவாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து எந்திரின்னு அவங்கள சொல்லி பார்ப்பாங்க. ஆனாலுமே ஹீரோயினால எந்திரிக்க முடியாது. ன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா தான் வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அம்மா வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஒரு பக்கம் நினைப்பாங்க. லாஸ்ட் நைட்டு கூட நல்லா தானே ஃபோன் பேசுனேன், இன்னைக்கு என்ன நீ இப்படி இறந்துட்ட, எப்படி சடனா போயிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து நான் தான் தப்பு, நான் பண்ணது தப்பு தான், உன் கூட ஆர்கியூ பண்ணியிருக்க கூடாது, அம்மா நான் நல்லாதாமா இருக்கேன், அப்படி என்னால கண்ணு திறக்க முடியலமா அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயின் சொல்லுவாங்க. இதனாலுமே அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து ஹீரோயின் கிட்ட வந்து அழுதுட்டு இருப்பாங்க. அம்மா இவங்க குடும்பமா சேர்ந்தாம என்ன கொலை பண்ண ட்ரை பண்றாங்க, அப்பதான் இந்த கெட்டவ வந்து அப்படியே அவனை வந்து சிக்னல் பண்ணியும் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால இவனுமே வந்து முட்டி போட்டு அம்மா என்ன மன்னிச்சிருங்க, நான் அவளை நல்லா பாத்துக்காது என் தப்பு தான், நான் அவளுக்கு ஏதாவது பண்ணிட்டேமா, தப்பு பண்ணிட்டேமா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பான். ஆனாலுமே ஹீரோயினுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி எரிச்சல் வரும். பேசாம என்ன போக சொல்லு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. மாமனார் மாமியார் வந்து என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லாம் ரிலேட்டிவ் தானே, இது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிடுச்சு, அவளை நான் என் சொந்த பொண்ணு மாதிரி தான் பாத்துக்குவேன், இவ்வளவு சீக்கிரம் போனது வந்து என்னால தாங்கவே முடியல, எனக்கு ரொம்ப வலிக்குது, நான் இன்னும் இதுக்குன்னே சொல்லிட்டு இவ அப்படியே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து அழுதுட்டு இருப்பா. அந்த கெட்டவர் கால ஆண்டி நீங்க எதுவும் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, பாணி என் பொண்ணோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிற மாதிரிதான் வந்து சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவங்க அம்மா வேற அழுதுட்டு இருப்பாங்க. என் பொண்ணுக்கு வேற இன்னைக்கு பர்த்டே, ஆமாங்க ஆண்டி பர்த்டேன்னு சொல்லிட்டு நான் கிஃப்ட் எல்லாமும் வாங்கி வச்சிருந்தேன், ஆனா எப்ப எதிர்பார்க்காத மாதிரி இவ இன்னைக்கு இறந்துட்டான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து ஏன்டி இப்படி எல்லாம் பண்றீங்க, இவ்வளவு நம்பாதீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஒரு பக்கம் அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனாலும் ஹீரோயின் பேசுறது வந்து யாருக்குமே வந்து கேட்காது. என்னன்னா என் மேலதான் தப்புன்னு சொல்லிட்டு என்ன நீங்க அடிங்கன்னு சொல்லிட்டு அவனே வந்து அடிச்சுட்டு இது பண்ணிட்டு இருப்பா. இங்க நீ வாய மூடுறா, என் பொண்ணு எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா, அவளுக்கு தெரியாம உன் கை கொடுத்துட்டேன், கடைசியில அவ பாரு இப்படி ஆயிட்டாளேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இவனதான் புடிச்சு திட்டிட்டு இருப்பாங்க. பொண்ணு எப்படி சரணா செத்தான்னு சொல்லிட்டு நீ கண்டிப்பா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது. அம்மா எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சுதான் வந்து உங்க பொண்ணு செத்துட்டா, அப்ப யாருமே வீட்டுல இல்ல, அப்ப வீட்டுல கீழே விழுந்திருந்தா, அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து பார்த்தேன், நான் வந்து பார்க்கும் போதே அவளுக்கு வந்து பிரீத் எல்லாம் இல்ல, நான் ஒரு மாதிரி பயந்துட்டேன், நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தேன்னா அவளை காப்பாத்தி இருக்கலாம்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி வர அழுதுட்டு இருப்பான். என்ன நீ அம்மான்லாம் கூப்பிடாத, உன்ன மாதிரி ஒரு மருமகன்லாம் எனக்கு தேவையே இல்ல போடான்னு சொல்லிட்டு என்னோட அம்மா வந்து அப்படியே அவனை புடிச்சு வந்து தள்ளி விட்டுருவாங்க.
இங்க அந்த அம்மாவோட அசிஸ்டன்ட் கேட்பா, இவங்களுக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிச்சுல, அடிச்சதுக்கு அப்புறமா நீங்க டாக்டரை பாத்தீங்களா, டாக்டரை பார்த்துருந்தா இவங்களை காப்பாத்தி இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், அப்பனா போய் டாக்டரை கூட்டிட்டு வா, எனக்கு இன்னுமே நம்பிக்கை இருக்கு என் பொண்ணு பொழைச்சிருவான்னு சொல்லிட்டு, அம்மா ஆமாமா டாக்டரை கூட்டிட்டு வந்து என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் வேற சொல்லிட்டு இருப்பாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்டே வந்து சடனா இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சா, நாங்க டாக்டரை கூப்பிடுறதுலாம் எங்களுக்கு டைமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி நாங்க வேணா இப்பவே டாக்டரை கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து இவ ஏதோ டாக்டர் கால் பண்ணி கூப்பிடுவா. அதனால இன்னமுமே நம்ப முடியல நீ செத்துட்டேன்னு சொல்லிட்டு இவங்க அம்மா அப்படியே ஃபீல் பண்ணி வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. டாக்டர் வந்துருவாங்க, அம்மா உன்னை காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா நீங்க அழுகாதீங்க, ஏற்கனவே உங்களோட ஹெல்த்தே ரொம்ப புவரா இருக்கு, இது இப்படி பண்ண அழுதிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆயிரும், நான் எந்திரிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து டாக்டருமே வந்துருவாரு. டாக்டர் வந்துதான் வந்து ஹீரோயின் அப்படியே வந்து செக் பண்ணி பாப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். வந்து இறந்துட்டா மாதிரிதான் இருக்கு, ஆனாலுமே வந்து பாடி டெம்பரேச்சர்லாம் கரெக்டா தானே இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் ஒரு பக்கம் நினைப்பாரு என்னச்சு என் பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு. இந்த அம்மா ஒரு பக்கம் வந்து கேட்பாங்க நைட் என்னாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்டு ரொம்ப ரெயின் ஆயிருந்துச்சு, காஃபி மிஷின்ல வந்து சர்க்யூட் பாஸ் ஆனங்காட்டி இவங்க காலையில போய் அந்த மிஷின் தொட்டங்காட்டி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பிசிக்கலா வந்து இவங்க இது எல்லாமே வந்து போயிடுச்சு, எலக்ட்ரிக் ஷாக்ல வந்து இவங்க இறந்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து இந்த டாக்டருமே வந்து இறந்துட்டாங்க, வேற எந்த சைனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. என்னோட அம்மா வந்து ரொம்ப ஷாக்லயே இருப்பாங்க. இல்லம்மா நான் இன்னும் உயிரோட தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் பேசிட்டு இருப்பாங்க. வந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணி வந்து ரொம்ப அழுகுற மாதிரி வந்து ஃபேமிலியா வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே அந்த அம்மா வந்து சட்டையை பிடிச்சிருவாங்க. என்ன இது சர்க்யூட் நல்லா இருக்கா இல்லையான்னு கூட நீ பார்க்க மாட்டியா, நீ தான் என் பொண்ணை வந்து கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப எமோஷன் ஆயிடுவாங்க. ஆனாலுமே இல்லம்மான்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் வந்து கெஞ்சிட்டு தான் இருப்பான். ஏவே நீங்க தான் வந்து ஒயர் ஏதோ பண்ணிட்டீங்கன்னு ஹீரோயின் ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருப்பாங்க. வேலை செய்யறவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மேடம் நீங்க வந்து இவ்வளவு நாளா வந்து உங்க போட்டோவை பார்த்துட்டே வந்து இவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, இவங்க உண்மையாவே உங்க அம்மா உங்களை லவ் தான் பண்றாங்க, வெளியே பாக்குறதுக்கு தான் எங்க அம்மா ரொம்ப ரஃபா இருக்காங்க, உண்மையாவே உள்ள எங்க அம்மா சாஃப்டா தான் இருப்பாங்க, அம்மா நீங்க அழுகாதம்மா நான் கண்டிப்பா சீக்கிரம் எந்திரிச்சிருவேன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் விரல் வேற அசையும். அப்ப அவங்க அம்மா வந்து பாத்துருவாங்க. எல்லாருமே வந்து ஒரு நிமிஷம் வந்து ஷாக்லயே இருப்பாங்க, உண்மையாவே விரல் அசைதானு. இருக்கிறவங்க கிட்ட என்னன்னு கேட்டதுக்கு வந்து இல்ல டாக்டரே வந்து பாத்துட்டு போயிட்டாரு சும்மா அப்படிங்கிற மாதிரிதான் வந்து எல்லாம் இவங்க அம்மாவுமே வந்து நம்ப வைக்கிறது தான் இவங்க பேசுவாங்க. கெட்டவ வந்து அவ ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ஏதாவது சொல்லி சமாளின்னு சொல்லிட்டு வந்து சிக்னல் குடிப்பா. அப்பதான் இவனுமே வந்து அந்த அம்மா கிட்ட நடிக்கிறதுக்காக தான் வந்து போவான். இல்ல இவ வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே வந்து இவ மூடெல்லாம் வந்து ஸ்டேபிளாவே இல்ல, நைட் ஃபுல்லாவுமே வந்து தூங்காம தான் இருந்தா, தூங்காம இருந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு தான் வந்து இல்ல கொஞ்சம் பேடா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அது வந்து ஏன்னா இவளுக்கு சடனா வந்து குழந்தையும் இந்த புது அட்மாஸ்பியர் இவனால ஏத்துக்க முடியல, அதனால டாக்டருக்கு கூட்டிட்டு போய் பார்த்தங்காட்டி இவங்க கொஞ்சம் படபடப்பா இருக்கிறாங்க, மென்டலி வீக்னஸா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிதான் சொன்னாங்க. அதுல கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம் ஆயிருச்சு, கன்ஃபியூஷன்லயே இருக்கிறா, அதனாலதான் இப்படி ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரிதான் வந்து இவன் சொல்லிட்டு இருப்பான். கன்ஃபியூஷன்ல தான் போய் எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு இவ செத்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க அம்மா ரொம்ப கதறி வேற அழுதுட்டு இருப்பாங்க. ரொம்ப அழுததுல வேற இவங்களுக்கு வேற அப்படியே ஒரு மயக்கம் வேற வந்துரும். மயக்கம் வந்ததுக்கு அப்புறமா அம்மா நீங்க நல்லா தானே இருக்கீங்க, அம்மா இவங்களை நம்பாதீங்கம்மா, உங்களையும் நம்ப வைக்க ட்ரை பண்றாங்க, நாங்க சாகவே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் வேற பேசிட்டு இருப்பாங்க. இந்த குட்டி பிள்ளைய வந்து நீ போய் கிராண்ட்மான்னு கூப்பிடு, நான் முன்னாடி சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அந்த மாதிரி போய் பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால அந்த குழந்தையுமே வந்து ஓடி ஒரு கிராண்ட்மா எந்திரிங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லும். நீங்க ரொம்ப சேடாலாம் இருக்காதீங்க, அம்மா கண்டிப்பா வந்து உயிரோட வருவாங்க, நீங்க எதுவும் பயப்படாதீங்க அப்படிங்கிறது. எவ்வளவு நல்ல பிள்ளையா பேசுது, எவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அம்மா இந்த குழந்தையும் பொய் சொல்லுதுமா, இந்த குழந்தையும் நம்பாதீங்கன்னு ஹீரோயின் பக்கம் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்பதான் வந்து இந்த குழந்தை வந்து இவ்வளவு நாளா இவனுக்கு அவனுக்கு பிறந்த குழந்தைமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. எங்க அம்மாவுமே வந்து ரொம்ப நாளா உங்களை கூட்டிட்டு வந்து பாக்குறதுக்கு வருவாங்கன்னு நினைச்சாங்க, ஆனா நான் தான் ரொம்ப பயந்து இருந்தேன், நீங்க எங்களை பார்த்தா சண்டைக்கு வருவீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை வேற பேசிட்டு இருக்கு. ஆனா இந்த குழந்தைய பார்க்க வேற இவ ஃபேஸ் மாதிரி இல்லையேன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் வேற வந்து யோசிச்சுட்டு இருப்பான். எதுவும் கவலைப்படாத, கிராண்ட்மா இனிமேல் உன்னை நான் நல்லா பாத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்பதான் இவனுமே வந்து மாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்பிடுவான். அவங்க மாமனார் மாமியார் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப டைம் ஆகுது, இப்படியே எவ்வளவு நேரம் வச்சிருக்கிறது, இவ்வளவு போய் நம்ம கல்லறையில அடக்கம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அம்மா வேணாமா நிறுத்துங்கன்னு ஹீரோயின் பக்கம் வேற சொல்லுவாங்க. அதனாலுமே இவங்க வந்து ஏதோ ஒரு டாக்டரை வர சொல்லி வந்து அவங்க பாக்கட்டும் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து அவங்க பிஏ கிட்ட வந்து இன்ஸ்ட்ரக்ட் சொல்லியிருப்பாங்க. வேலை டாக்டர் வந்து பார்த்தா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நர்வஸ்ல தான் இருப்பாங்க. இல்ல நம்ம தான் ஏற்கனவே டாக்டர் கிட்ட எல்லாம் செக் பண்ணிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரிதான் வந்து சொல்லி பார்ப்பாங்க. ஆனாலுமே அந்த அம்மா வந்து இல்ல டாக்டர் வரட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க பிஏ வந்து சொல்லுவாங்க இல்ல டாக்டர் ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்காராமா, வரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல இப்பவே வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் இவ வந்து ஆன்டி ஏதோ ஒரு ஸ்மெல் வேற அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு ஸ்மெல் மாதிரி வரும். அப்பதான் வந்து இது என்னது ரொம்ப பேட் ஸ்மெல்லா இருக்கு, ஆனா வந்து இது ஒருவேளை பணத்துல இருந்து தான் ஸ்மெல் வருதான்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து பேசிட்டு இருப்பாங்க.
இந்த கெட்டவ ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாப்பா. என்னன்னா இந்த ஏதோ ஸ்மெல் வர்றதுக்காக எதையோ ஒண்ணு வந்து அந்த ஹீரோயின் அந்த டேபிள் கிட்ட வச்சிருப்பா. அதனாலதான் வந்து ஸ்மெல் வந்துட்டு இருக்குது. குழந்தை வந்து அம்மா வந்து ரெஸ்ட் இன் பீஸ்லயே இருக்கட்டும், அம்மா ரொம்ப நல்லவங்கல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த குழந்தை ஒரு பக்கம் வேற இது பண்ணிட்டு இருக்கும். ரொம்ப நாள் வச்சிருக்க வேணாம், இவளை நம்ம போய் கல்லறையில புதைச்சிடலாம்னு சொல்லிட்டு இவ ஹஸ்பண்டுமே ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பா. அந்த அம்மாவுமே வந்து சரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்மா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை ஒரு பக்கம் இருக்கும். அம்மா தான் போயிட்டாங்க, நானும் டேடி இருக்கிறோம்ல, உங்களை நாங்க நல்லபடியா பாத்துக்குவோம், நல்ல ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு தருவோம் அப்படிங்கிற மாதிரி குழந்தை ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கு. அப்பதான் இவங்க வந்து சொல்லுவாங்க, நீ எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து ஹக் பண்ணிப்பாங்க. அதனால நான் ஒன்னும் புடிவாதமா இருந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சு பாப்பாங்க. அப்பதான் வந்து இந்த குழந்தை வந்து அவங்க கண்ணீர்லாம் வந்து தொடச்சு விட்டுட்டு இருக்கோம். இங்க பாரு, நம்ம எல்லாருமே இனிமேல் வந்து ஃபேமிலியா உட்காந்து பேசியிருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கலாமா, அதெல்லாம் மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் இது பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா எங்களை மன்னிச்சிருவீங்கல்ல என்னையும் டேடியையும் சொல்லிட்டு இந்த குழந்தை அப்படியே அவங்க கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்கும். அந்த மாமியார் வேற சும்மா இல்லாம பாவம் சின்ன வயசுலயே பாரு இந்த குழந்தை வந்து அம்மா இல்லாம இருக்குது இப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய பத்தி வேற ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி வேற அவ ஒரு பக்கம் வேற நடிச்சுட்டு அழுதுட்டு இருப்பா. இனிமேல் யாரு ஹர்ட்டும் பண்ணாம நான் பாத்துக்கிறேன், கிராண்ட்மா இருக்கிறேன், நீ எதுக்கும் பயப்படாத, கிராண்ட்மா வந்து உன்னை நான் ரொம்ப நல்லா பாத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லிட்டு அம்மா என்னையுமே நீங்க மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரிதான் வந்து சொல்லுவா. இம்மா சத்தியமா நான் உங்களை இனிமேல் நல்லா பாத்துப்பேன் இவன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பான். சரி நீ நல்ல பையன்தான் எந்திரி அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த அம்மாவுமே வந்து கொஞ்சம் நம்பி இவனை வந்து தூக்கி விட்டுருவாங்க. பொண்ணோட கடைசி சடங்கு முடியட்டும், முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து என் மருமகனே வந்து ஆபீஸ் ஹெட்டா இருக்கட்டும், 10% வந்து என் பேத்திக்கு ஷேர் டிரான்ஸ்பர் பண்ணிருப்பாங்க. இவங்க 2 பேருக்கு ஒரு பக்கம் வந்து சந்தோஷமா இருக்கும். இவதான் இனிமேல் நம்ம குடும்பத்தோட லிட்டில் பிரின்சஸ், 10% ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் வந்து பெருமையா இருப்பா, இனிமேல் நம்மளும் ரிச்சா தான் இருப்போம்னு சொல்லிட்டு. ஆனாலுமே இந்த கெட்டவளுக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா 10% வாங்கிட்டு இவ்வளவு சந்தோஷமா இருக்கியா, 7 வருஷமா நான் பிளான் பண்ணிருக்கிறேன், அவங்களோட மொத்த சொத்துமே எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் வேற கோவமா இருப்பா. அம்மா இது எதுவுமே இவங்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு வந்து அந்த குழந்தை என் குழந்தையே இல்லமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் பேசிட்டு இருப்பாங்க, யாருமே கேட்க மாட்டாங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்டும் அவங்க மாமனார் 2 பேர் சேர்ந்து மூஞ்சியை க்ளோஸ் பண்ணலாம், நான் சாகலன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே மூஞ்சியை வந்து க்ளோஸ் பண்ணலான்ட்டு போவாங்க. அப்பதான் அங்க ஒருத்த வந்து நிறுத்துங்கன்னு சொல்லிடுவான். அங்க ஒருத்த வந்து ஒரு குட்டி பையனை கூட்டிட்டு வந்து அந்த இடத்துக்கு வந்து அப்படியே நடந்து வந்துட்டு இருப்பான். பேரு வந்து குனி எதுக்கு இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி அந்த கெட்டவ கேப்பா. குவா அவன் எதுக்கு இங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இனிமே வந்து உன்னை நாங்க இங்க கூப்பிடவே இல்லையில, நீ எதுக்கு இங்க வந்த, ஒழுங்கா நீ வெளியே போ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அவன் வந்து கு வந்து ஹீரோயினை பாப்பாங்க. அவங்க கண்ணு எல்லாமே வந்து அவன் உடம்புல இருந்து லைட்டா மூவ் தெரியும். இது என்ன மூவ் பண்றா அப்பனா இவ சாகவே இல்லை, இவ சாவுல வந்து ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் வருவான். இது என்னோட ஒய்ஃப் தெரியுமா, என் ஒய்ஃபை வந்து நீ தொடறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, நீ என்ன தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிதான் வந்து இவன் சொல்லிட்டு இருப்பான். இங்க பாருங்க என் லிமிட் என்னன்னு தெரியும், நான் வந்து தொட்டு பார்த்துட்டு தான் முடிவு பண்ணுவேன் அப்படி. ஏன்னா நீங்க பின்னாடி ஏதாவது ட்ரிக் பிளே பண்ணலாம், அதுக்காக நான் செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பான். இவன் இதுக்கு வந்து என்ன செக் பண்றா ஒன்னும் புரியலையே, 7 வருஷத்துக்கு முன்னாடியே இவன் என்ன விட்டுட்டு போயிட்டான், மறுபடியும் எப்படி வந்தான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் இவங்க அம்மா வந்து நீ எதுக்கு இங்க வந்த, நீதான் வந்து என் பொண்ணை விட்டுட்டு நீ அப்ராட் போயிட்டே இல்ல, இப்ப எதுக்கு சடனா வந்த, நீ போனங்காட்டி தான் வந்து என் பொண்ணு பாரு இவனை கல்யாணம் பண்ணிட்டு இப்ப பாரு 7 வருஷமா என் பொண்ணு கஷ்டப்பட்டு இப்ப சீக்கிரமா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருப்பா. அம்மா இல்லம்மா இவ சாகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அம்மா ஒரு நிமிஷம் வந்து ஷாக்லயே இருப்பாங்க. நீ என்ன சொல்ற, நீ எதுவும் சொல்ல வேணாம், நீ இங்க இருந்து வெளியே போ அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு பக்கம் வேற சொல்ல விடாம பண்ணிட்டு இருப்பான். நாங்க ஏற்கனவே டாக்டர் கிட்ட செக் பண்ணிட்டோம், இவ ஏற்கனவே செத்துட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். ஆனாலுமே இவன் என்ன சொல்லுவானா, இல்ல இவ சிம்பத்தியா தான் இருக்கும், இவ எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சாலுமே வந்து செக் பண்ணா சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலுமே வந்து இந்த கெட்டவளுமே வந்து இவன் செக் பண்றதுக்கு விட மாட்டான். அவ ஹீரோயின் வந்து மூவ் பண்ணா நான் நம்புறேன், உயிரோட தான் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரிதான் வந்து சொல்லுவாங்க. ஆனாலுமே இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இல்ல அவ செத்துட்டா நீதான் நம்ப மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க அம்மாவுமே வந்து நம்ப மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் கு வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை வெளியே துரத்துறதுக்காக நிறைய பேர் போயிருப்பாங்க. அப்பதான் அவ கு வருவான். வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மா கிட்ட முட்டி போட்டு நான் உங்களை கெஞ்சி கேட்கறேன், அவன் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, உயிரோட தான் இருக்கா, நான் ப்ரூவ் பண்றேன் அப்படிம்பாங்க. இது எவ்வளவு பெரிய மல்டி மில்லியனர், இவரு போய் இவங்க காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்கிறாரு, அப்ப உண்மையாலே இவங்க சாகலையான்னு சொல்லிட்டு அங்க வந்திருக்கிறவங்க வேற பேசிட்டு இருப்பாங்க. அவன் இவ்வளவு ஷியூரா சொல்றான், அப்ப என் பொண்ணு உண்மையாவே சாகலையான்னு சொல்லிட்டு வேற இவங்க அம்மா ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருப்பாங்க. அவன் வந்து கெட்டவன், உங்களை ஃபுல் பண்ண இது பண்றான், இவனை நம்பாதேன்னு சொல்லிட்டு இவங்க ஹஸ்பண்ட் வேற வந்து சொல்லிட்டு இருப்பான். இந்த சின்ன பொண்ணு வந்து அந்த பையனை புடிச்சு தள்ளி விட்டங்காட்டி ஹீரோயினோட பாடி வந்து கீழே விழுந்துரும். என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வேற ஒரு பக்கம் வந்து அழுதுட்டு இருப்பாங்க. அப்பதான் இவன் என்ன பண்ணுவானா, ஹீரோயினை வந்து அப்படியே தூக்கிட்டு போய் ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டு நீ ஓகே தானே எதுக்கும் பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பா. இந்த கெட்டவ வந்து அந்த குழந்தைய பிடிச்சுதான் வந்து திட்டிட்டு இருக்கு. கெட்டவதான் வந்து அந்த குழந்தை வந்து இப்படி ஒரு டெட் பாடியை பிடிச்சி தள்ளி விட்டேன்னு சொல்லிட்டு இந்த கெட்டவளும் அந்த அவனும் சேர்ந்துதான் வந்து அந்த குழந்தைய திட்டிட்டு இருப்பாங்க. இவன் வந்து அந்த பையனை வந்து பிடிச்சுப்பாரு. பிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மாவுமே வந்து நீங்க வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அந்த பையன் தான் வந்து நான் தள்ளி விடல, இவதான் என்ன தள்ளி விட்டா, ஆன்ட்டியோட கை வந்து அசைஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க.
ஆனாலுமே இவன் என்ன பண்ணுவானா, நீ எப்படி ஒரு டெட் பாடியை வந்து பிடிச்சி தள்ளி விடலாம், என்ன பையனை வளர்த்தி வச்சிருக்கிற அப்படிங்கிற மாதிரிதான் வந்து எல்லாருமே வந்து குறை சொல்லிட்டு இருப்பாங்க. செத்த போனவ எப்படி வந்து கை அசைவா, இதெல்லாம் இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான் இவன். அவ ஏற்கனவே வந்து செத்துட்டா, இங்க இவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்து அவ சாகவே இல்லை, கையசைது இது அதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கெட்டவ சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்கள உண்மை செத்ததுக்கு அப்புறம் கூட அவங்கள பீஸ்ஃபுல்லா இல்லை அப்படின்னு இந்த குழந்தை வந்து அம்மா இங்க பாருங்க அவங்க கையை அசையுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடும். குழந்தை வந்து கெட்டவளை அம்மான்னு கூப்பிட்டுருக்கோம், இவளை அம்மான்னு கூப்பிடாம நீ என்ன சொன்ன அப்படிங்கிற மாதிரிதான் வந்து அந்த ஓல்டு லேடி கேட்பாங்க. ஐயோ ஓல்டு லேடியா இருந்தாலும் இந்த ஓல்டு லேடிக்கு காது வேற நல்லா கேக்குதே அப்படிங்கிற மாதிரிதான் வந்து இவ கெட்டவன் நினைச்சிட்டு இருப்பா. அம்மா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு இருப்பா. இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவ சமாளிக்கிறதுக்காக தான் இது பண்ணுவா. அவ வந்து உங்க பொண்ணதான் வந்து அம்மான்னு கூப்பிட்டா, உங்களுக்கு தான் தப்பா கேட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவ சொல்லி சமாளிப்பா. அதனால இவங்க கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கெட்டவனுமே வந்து நீங்க தப்பாதான் கேட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இவனும் பேசி அதை சமாளிச்சிருவாங்க. லேட் ஆயிட்டே இருக்கு, சீக்கிரம் போய் இவளை வந்து புதைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பான். ஆனாலுமே அவங்க அம்மா என்ன பண்ணுவானா, பாரு இது என்னோட பேத்தி தான், அவங்க பாக்குறதுக்கு என் பையன் மாதிரியே இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இல்ல இவருக்கு ஹீரோ தான் வந்து சொல்லுவாரு, இல்லையே நீ கூட்டிட்டு வந்த பையன் பாத்தியா அவளை மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ வந்து இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரிதான் வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. லேட் ஆயிட்டே இருக்கு, சீக்கிரம் வந்து புதைப்பீங்களான்னு சொல்லிட்டு வர கால் பண்ணி கேக்குறாங்க. அதனால சீக்கிரமா நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருப்பா. ஆனாலுமே இவர் வந்து இல்ல இப்படியே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏதாவது பண்ணி நம்ம வந்து டைமை டிலே பண்ணிட்டு இவளை புதைக்கிறத வந்து லேட் பண்ணணும் தான் ஹீரோவுமே வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காரு. உங்க அம்மாவுமே ஹீரோ சொல்றதை நம்ப மாட்டாங்க. அதனால ஹீரோயின் வந்து மைண்ட் வாய்ஸ்ல மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அம்மா நீங்க தாம்மா தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, இவன் உண்மையாவே அந்த குழந்தை வந்து அந்த பொண்ணு வந்து என் குழந்தையே இல்லம்மா, அவனுக்கும் அவளுக்கும் சேர்ந்து பிறந்த இல்லீகல் சைல்டுமா அப்படிங்கிற மாதிரிதான் வந்து ஹீரோயினும் மைண்ட் வாய்ஸ்ல சொல்லிட்டு இருப்பாங்க. இப்பதான் இந்த கெட்டவ சொல்லுவா, இவதான் வந்து ட்ரக்ல ஏதோ மயக்க மருந்து கலந்து கொடுத்து இவங்களுக்குள்ள ஏதோ ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பா. ஹீரோயின் வேற இந்த பூ வேற எதுக்கு வந்தான்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனாலுமே அவங்க அம்மா வந்து ஹீரோ சொல்றத வந்து ஏத்துக்கவே மாட்டாங்க. ஹீரோயின் வேற ஒரு பக்கம் என்னடா இப்படி நடக்குது கண்ணை திறக்க முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோ பார்த்து நீ வந்து எதுக்காக வந்தேன்னா தெரியாது, அதனால நீ இனிமேல் ஏதாவது சொல்றதா இருந்தா மட்டும் சொல்லி, இல்லாட்டி நீங்க இருந்து வெளியே போ அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிடுவாங்க. ஹீரோ வந்து என்ன சொல்லுவாருன்னா, அந்த குழந்தைக்கு நீங்க 2 பேர் இருந்தா அப்பா அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே இவர் வந்து எப்படி நீ தைரியமா இருந்தா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, எங்க மேல கொத்த சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவளுமே வந்து அப்படியே திருன்னு விழிச்சுட்டு நீங்க எப்படி இப்படி எல்லாம் எங்க மேல பழி போடுறீங்க, ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரிதான் வந்து 2 பேருமே கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போதான் ஹீரோவுமே வந்து ஒரு பேப்பர் எவிடன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் வந்து காமிப்பாங்க. இவ ஒரு நிமிஷம் அவன் எல்லாருமே வந்து ஷாக்ல தான் இருப்பாங்க. ஷாக்ல இருந்தாலுமே இந்த கெட்டவ என்ன பண்ணுவானா, அந்த பேப்பர் எவிடன்ஸை வந்து கிழிச்சு போட்டுருவா, இவளை யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக. இங்க பாரு இவன் உண்மையாவே என் மேல பழிதான் போடுறான் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து 2 பேருமே சொல்லுவாங்க. ஒரே ஒரு வழி இருக்கு, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணா தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த கெட்டவளுமே சரி வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்குவான். அவனா ஒத்துக்க மாட்டான். அதனால ஹீரோயினோட ஹேர் வச்சுதான் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. நீ எதுக்கு பைத்தியம் மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் ஒத்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் கேட்பான். அது இல்ல இவன் ஒத்துக்கலைன்னா மறுபடியும் இவ வந்து இவளை புதைக்காம டிலே பண்ணிட்டு தான் இருப்பான், அதனால வேற வழி இல்ல, அதனாலதான் நானுமே வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க 2 பேருமே இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ சொன்ன மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கும் நாங்க கொடுத்துட்டோம், இப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ரிசல்ட் வர வரைக்கும் நீங்க எங்கேயும் எடுத்துட்டு போக கூடாது, வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிதான் வந்து அவன் சொல்லியிருப்பான். ஆனாலுமே இவன் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து லேட் ஆயிட்டே இருக்கு, இவன் சொல்றதெல்லாம் பொய்யாதான் இருக்கு, இவன் வந்து இங்க பிரச்சனை பண்றதுக்காக தான் வந்து அவ செத்ததுக்கு அப்புறமாவது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கணும்ல, அவளை போய் சீக்கிரம் புதைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் அவங்க அம்மா காலில் விழுந்து வேற கெஞ்சிட்டு இருப்பான். அவங்க அம்மா வேற என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே ஹீரோ வந்து இந்த கெட்டவனை போட்டு வந்து அடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனாலுமே அடிச்சாவது உண்மையை சொல்லுவான்னு பார்த்தா இவன் வந்து நீதான் வந்து ஹீரோயினை ரேப் பண்ணிட்ட, ரேபிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ பார்த்து சொல்லுவா. ஹீரோவுக்கு கோவம் வந்து அந்த கெட்டவனை போட்டு அடின்னு அடிச்சிடுவாரு. ஹீரோயினோட அம்மாவுக்கு வேற என்ன பண்றதுன்னே வந்து தெரியவே தெரியாது. என்ன இங்க சும்மா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு இவ ஒரு பக்கம் சொல்லுவா. அப்பதான் அங்க ஒருத்தர் வந்து மருந்து கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு, இதை ஹீரோயின் குடிச்சா பொழைச்சிருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலுமே அந்த கெட்டவங்க 2 பேர் வந்து அதெல்லாம் இல்ல, ஏற்கனவே இவங்க செத்துட்டாங்க, செத்தவங்களுக்கு போய் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க பாருங்க செத்து இருந்தாங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை, எதுவுமே வராது, ஒருவேளை அவங்க உயிர் இருந்துச்சுன்னா இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் உயிர் வந்துடும், இந்த மாதிரி மெடிசனை மட்டும் அவளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு இருப்பாங்க. இது நம்ம பிள்ளைக்கு யூஸ்ஃபுல்லா தான் இவனும் கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயினோட அம்மா வாங்கிட்டு ஹீரோயின் வாயில வந்து போட்டு விட்டுருவாங்க. போட்டு விட்டுட்டு சரி நம்ம பொண்ணு உயிரோட வந்தா நல்லதுன்னு சொல்லிட்டு தான் அவங்களுமே வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. இதை எப்படி பாசிபிள் ஆகும், இந்த ப்ரொஃபசர் வந்து இப்படி இதை கொடுத்தாரு, ஒர்க் ஆகுமான்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் வேற இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே இவன் என்ன பண்ணுவான், இல்லம்மா உண்மையாவே செத்துட்டாமா, செத்தவளுக்கு போய் எப்படிமா கொடுத்தா ஒர்க் ஆகும், நம்ம சீக்கிரமா போய் புதைக்கலாங்கிறதே வந்து இவங்க 2 பேருமே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க.
உங்களுக்கு இருந்ததே ஒரே பொண்ணு, அவளும் உங்கள விட்டு போயிட்டா. நான் இனிமேல் உங்க சொந்த பையனா இருந்து உங்கள நான் கண்டிப்பா பாத்துக்குவேன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் வேற நடிச்சுட்டு இருப்பா. ஹீரோயின் வந்து இவளுக்கு 2 பேரும் எப்படி எல்லாம் சொல்றாங்க, 2 நாயையும் சும்மாவே விடமாட்டேன் பாரு, நீங்க சக்சஸ் ஆகவே விடமாட்டேன். ஹீரோயின் ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் இந்த குழந்தை வேற அவங்க கிராண்ட்மா கிட்ட ஓடி வரும். கிராண்ட்மா, நான் தான் ஏற்கனவே வளர்ந்துட்டேன்ல கிராண்ட்மா, நான் உங்களை நல்லபடியா பாத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த குழந்தையுமே வந்து இவங்க கிராண்ட்மா கிட்ட நடிச்சுதான் வந்து பேசிட்டு இருக்கோம். நல்ல புள்ளையா இருக்கிற, இனிமேல் வந்து என்னன்னா நீ என் புள்ள இல்லாததுக்கு நீ மட்டும்தான் எனக்கு, உன் கிராண்ட்மாவோடது எல்லாமே உனக்கு தரேன், என் சொத்து எல்லாத்தையுமே வந்து உனக்கு தான் தருவேன் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து இந்த கிராண்ட்மாவுமே வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனாலுமே இவன் வந்து ஆன்டி வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மெடிசன் ஒர்க் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நீங்க எதுவும் முடிவெடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இங்க பாரு, இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணியாச்சு, இதுக்கு மேல வெயிட் பண்ணி எதுவும் பண்ண முடியாது, உனக்கு ஆன்டியுமே ஒரு சான்ஸ் கொடுத்துட்டாங்க, இதுக்கு மேல சும்மா சும்மா இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, சும்மா எங்க பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு அப்படிங்கிற மாதிரிதான் இவன் இங்க கத்திட்டு இருப்பான். ஆனா நாங்க இங்க யாரும் கூப்பிடல, உனக்கு சான்ஸ் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியே போ அப்படிங்கிற மாதிரிதான் வந்து ஹீரோவுமே வந்து துரத்தி விட்டுருவாரு. அப்பதான் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அங்க இருந்து ஒரு டாக்டர் வேற வருவாரு. டாக்டர் வந்துட்டு நான் செக் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு தான் வந்து அவர் பாக்ஸை வந்து ஓபன் பண்ணி ஹீரோயினை வந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, நீயே ஒரு வயசான ஆளு, கோட் மட்டும் போட்டு வந்துட்டு டாக்டர் மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பா. இங்க பாருங்க, சும்மா இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லங்காட்டிதான் இவங்க வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா தான் இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கம்ப்ளீட்டா ஓகேவாய் உன் கண்ணை முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல, நீ ஏதோ காரணத்துக்காக தான் வந்த, இவ ஏற்கனவே செத்துட்டா, இப்ப பாடியை தூக்க விடாம லேட் பண்ற, உனக்கு மனசாட்சியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இவன் ஒரு ரேபிஸ்ட்னு சொல்லிட்டு இவளுமே வந்து அவளை தப்பா தான் பேசிட்டு இருப்பா. ஹீரோயினோட அம்மாவுமே வந்து இவனை அந்த அளவுக்கு நம்பாம அவங்களுக்குமே மயக்க வர மாதிரி இருக்கும். உங்க ஹெல்த் கண்டிஷனுமே வந்து பேட் ஆயிட்டே இருக்கு, நான் வேணா உங்க கேரண்டி தரேன், உங்க பொண்ணை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு என்ன ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பா. இல்லம்மா, இவன் நான்சென்ஸ் மாதிரி பேசி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவன் சொல்றது கரெக்ட் தான், நீ வீணா இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, ஒழுங்கா வெளியே போ அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லிடுவாங்க. அப்பதான் இவன் சொல்லுவான், அம்மா நான் ப்ராமிஸ் உங்களுக்கு சொல்றேன், நான் இவனை காப்பாத்துறேன், காப்பாற்ற முடியலன்னா என் சொத்து எல்லாத்தையுமே வந்து உங்க கம்பெனி பேர்ல வந்து மாத்தி வச்சிடுறேன் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரிதான் வந்து இவன் ஒரு வாக்கு கொடுத்திருப்பான். என்ன பைத்திய மாதிரி பண்றான்னு ஹீரோயின் ஒரு பக்கம் வேற நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே வந்து அவங்க அப்பா அம்மா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாடுறா, இவனுக்கே வந்து பில்லியனர் கணக்குல சொத்து இருக்கு, இதை வந்து ஃப்ரீயா எழுதி வைக்கிறேன்னு சொல்றான், இவன் பைத்தியமா இருப்பானோ, டெஃபினட்டா வந்து அவ சாகலைன்னு தான் இவன் இதெல்லாம் சொல்றான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே இவன் கெட்டவன் என்ன நினைப்பானா வந்து கண்டிப்பா அந்த சொத்து எல்லாமே நமக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் வந்து சந்தோஷப்படுவாங்க. அவங்க அம்மா வந்து உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தரேன் சரியா, அதனால ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் வந்து ஸ்டேபிளா தான் இருக்காங்க. ஆனாலுமே அவங்களால ப்ரீத் பண்ண முடியல. 24 hours வென்டிலேஷன்ல வைக்கிறேன், அப்புறம் எதா இருந்தாலும் முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு டாக்டர் வந்து போயிடுவாரு. அப்பதான் இவர் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து அப்படியே ஹீரோயின் கிட்ட போய் பக்கத்துல இருந்து பார்த்து பேசிட்டு இருப்பாரு. இவன் என்ன பைத்திய மாதிரி இது பண்றான், அப்பனா இவனுக்கு இன்னமுமே என்ன பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோயினாலதான் வந்து பேச முடியாது. அப்ப அவங்க கை கால்லாம் வந்து அசையும். ஆனா இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவ செத்துருவாள்ல, சேகலைனா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த கெட்டவளுக்கு வந்து சொத்தெல்லாம் இவளுக்கு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவ எந்திரிச்சிட்டானா என்ன பண்ணுவா, நம்ம மாட்டிக்குவோன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் சொல்லுவான். அவ எந்திரிச்சாதானே அவன் எந்திரிக்க விடாம கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க 2 பேர் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டா ஹீரோயின்மே வந்து கண்ணு முடிச்சிருவாங்க. அவங்களால எந்திரிக்க முடியாம தான் வந்து அப்படியே வந்து எந்திரிப்பாங்க. ஹீரோவுமே வந்து பாத்துருவாங்க. நீ எந்திரிச்சிட்டியா, ஃபைனலா எந்திரிச்சிட்டேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிப்பாங்க. நான் இன்னும் சாகல, நான் லேட்டா வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல, எதா இருந்தாலும் என்ன நீங்க காப்பாத்திட்டீங்கல்ல, உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு ட்ரக் பண்ணியிருந்தேன்ல, அப்ப ட்ரக் பண்ணிருக்கும் போது நான் உன் கூட தான் வந்து 1 night ஸ்டே பண்ணிட்டேன், அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலான் இருந்தேன், அதுக்குள்ள வந்து உனக்கு யார் கூடயோ கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி இருந்தங்காட்டி என்னால வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, நானே அந்த காதல் வழியிலிருந்து வெளியே வரல அப்படிம்பாங்க. அப்பதான் நான் அன்னைக்கு 1 night ஸ்டே வந்து நான் உன் கூட தான் இருந்தேனா, அப்ப நீயும் அன்னைக்கு ட்ரக் பண்ணியிருந்த, என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அப்பதான் நம்ம 2 பேருக்கு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் இப்ப குழந்தைய வேற தொலைச்சிட்டேனே அப்படின்னு தான் ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க. என்ன நமக்கு குழந்தை இருக்கான்னு சொல்லி ஹீரோ ஒரு நிமிஷம் வந்து ஷாக் ஆவாரு. ஆமா, அன்னைக்கு நைட்டு உன் கூட 1 night ஸ்டே இருந்தேன்ல, அதுல வந்து நான் பிரெக்னன்ட் ஆனேன், பிரெக்னன்ட் ஆகி குழந்தை எல்லாம் பிறந்துச்சு. ஆனாலுமே இவங்க 2 பேரும் வந்து ஏமாத்தி என் குழந்தைய தூக்கி எங்கேயோ எரிஞ்சுட்டாங்க. கடைசியில இன்னொரு குழந்தை என் குழந்தைன்னு சொன்னாங்க. கரெக்டா அந்த பையனுமே வந்துருப்பா, இங்க பாரு இந்த ஆன்ட்டியை கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து இந்த குழந்தை என்ன
பாருங்க நான் சின்ன வயசுல இருந்த மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இந்த குழந்தை வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மவுண்டெயின்ல தான் வந்து பிடிச்சேன். 2 பேருக்குமே வந்து ஒரே சிமிலாரிட்டி இருக்கு. கழுத்துலயும் ஏதோ ஒரு செயின் மாதிரி போட்டிருப்பான், நானும் அப்படி போட்டிருப்பேன். 2 பேரும் அந்த கனெக்ட் வச்சுதான் வந்து இவனை நான் அடாப்ட் பண்ணி வளர்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்படியா, நீ ஏதோ ஸ்டாச்சு மாதிரி கழுத்துல போட்டிருக்கேன், அது என்னன்னு சொல்லிட்டு காமி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இந்த இதுதான் என் பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் வந்து கடைசியா எனக்கு இது மட்டும் தான் மிச்சம் வச்சுட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அப்பதான் வந்து இதுதான் நம்ம பையன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்பதான் வந்து இந்த இதுதான் சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக் வேற நினைச்சு பார்ப்பாங்க. என்ன பண்ணது தப்பு தான், அம்மா உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணிருக்க கூடாது, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினங்காட்டி தான் இப்படிம்பாங்க. ஆனா ஹீரோயின்மே வந்து நான் உங்க பேச்சை கேட்காம வீட்டை விட்டு போய் உங்களுக்கு தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டங்காட்டி தான் இந்த நிலைமை, நான் அவங்கள நம்பி இருக்கணும், அவனை நம்பினது என் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க பாரு, எதா இருந்தாலும் நீ உயிரோடு இருக்கேல அதே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மாவும் பொண்ணு வந்து பேசிட்டு இருப்பாங்க. வந்து ஹீரோ கிட்ட வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க, உன்னை நான் தப்பா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்க 3 பேருமே வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் ஒரு பிளான் பண்ணிருப்பாங்க. என்ன பிளான்னா, அவங்க 2 பேர் முன்னாடி இவங்க 3 பேருமே நடிச்சு அவங்க வாயிலிருந்தே உண்மை வர வைக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்குறது தான் அவங்க பிளான். அதனால அவங்க எதுவும் கொடுக்காமையே அவங்க 2 பேர்த்தையும் பனிஷ் பண்ணணும்னு தான் இவங்க பிளான் பண்ணி முடிவெடுத்திருப்பாங்க. ஹீரோயின் தூங்கினதுக்கு அப்புறம் வந்து ஹீரோ வந்து அவங்கள கிஸ் பண்ணிட்டு நல்லா தூங்கு, நாளைக்கு வந்து உன்னை பாக்குறேன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயினை தனியா விட்டுட்டு அவர் போயிருப்பாரு. இந்த கெட்டவனும் கெட்டவளும் தான் வந்து ரூம்குள்ள வருவாங்க. என்ன ஆளாளுக்கு வந்து பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பிளேம் பண்ணணும்னா ஒன்னனையே வந்து குறை சொல்லிக்கிட்டாதான். ஃபர்ஸ்ட் நீ பிறந்ததே வந்து தப்பு, நீ பிறந்துட்டு நீயே எல்லாத்தையும் அனுபவிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா, அதை நான் விடவே மாட்டேன், உன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் அடைஞ்சே தீருவேன்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த கெட்டவ அப்படியே வந்து ஆக்ரோஷமா பேசிட்டு இருப்பா. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் சொல்லுவா, என்னன்னா வந்து ஹீரோயினும் இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் தானே, இவ எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டு ஃபுட்டியா இருப்பா. அப்பதான் ஹீரோயின் வந்து இப்படி எல்லாம் சாப்பிடாத, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணு, இனிமேல் வந்து இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் இது பண்ணாம டயட்ல இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவளோட இதே கேட்ட மாதிரிதான் வந்து ஹீரோயின் நினைச்சிருப்பாங்க. ஆனாலுமே இவன் வந்து அவன் ஆக்சிஜனை வந்து எடுக்கலான்ட்டு போவான். ஆனாலுமே கை வந்து தயங்கிட்டே தான் இருக்கு. எதுக்கு தயங்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே அவள் ஆக்சிஜனை பிடிச்சி எடுத்துருவா. எடுத்ததுக்கு அப்புறமா அங்க ஒரு கிளாஸ் விழுந்துருவா. அதனால இவனை போட்டு அடிச்சிருவா. கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆக்சிஜன் கனெக்ஷனவே வந்து எடுத்துருவா. எடுத்தா ஹீரோயின் செத்துருவாங்கன்னு சொல்லிட்டு 2 பேர் குடுகுடுன்னு வெளியே ஓடி போயிருவாங்க. அவங்க அம்மா கிட்ட போய் என்ன சொல்லுவாங்கன்னா, அவ செத்துட்டா, இனிமேல் அவ உயிரோட எல்லாம் இல்ல, இங்க இருக்கிறது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து இவங்க 2 பேர் வந்து நடிக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. எங்க அம்மாவுமே வந்து என் பொண்ணு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து அழுதுட்டு இருப்பாங்க. ஆனாலுமே வந்து உங்களுக்கு ஏதாவது உடம்புக்கு ஆயிரும், நீங்க தெரிஞ்சா நீங்க இப்படி கஷ்டப்படுறத பார்த்தாங்கன்னா அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது, நீங்க எப்பவுமே வந்து சந்தோஷமா இருக்கணும், நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இந்த குழந்தையுமே ஒரு பக்கம் நல்லாவே நடிக்கும். பொண்ணோட கடைசி சடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே பேத்தி பேர்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு தான் ஒரு டாக்குமெண்ட் எடுப்பாங்க. ஏன்னா நான் டாக்குமெண்ட் எடுத்து சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டேன்னா என் பேத்தியை யாருமே வந்து புள்ளி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சைன் போட போவாங்க. கரெக்டா சைன் போட போகும்போது தான் வந்து ஹீரோ வந்துருவாரு. நீங்க சைன் போடாதீங்க, நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த குழந்தைய பாக்குறதுக்கு உங்க பொண்ணு மாதிரியே இல்லை, இது உங்க பொண்ணு குழந்தையே இல்லைம்பாங்க. என்ன நீ நான்சென்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்கு, எங்க குழந்தைதான் அப்படிங்கிற மாதிரி இவனுமே ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பான். கெட்டது சொல்வா, எது சொல்றதா இருந்தாலும் எவிடன்ஸோட சொல்லு, எவிடன்ஸ் இல்லாம பேசாதீங்க, நான் எவிடன்ஸ் இல்லாம எல்லாம் பேசல, ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிதான் வந்து சொல்லிட்டு ஹீரோவுமே ரிப்போர்ட்டை ஓபன் பண்றதுக்காக ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இவ வந்து என்னன்னா கொஞ்சம் நல்லா தைரியமாவே இருப்பா. ஐயோ இவன் ஒரு பக்கம் வந்து தெரிஞ்சா எல்லாம் முடிஞ்சிருமேன்னு சொல்லிட்டு இவன் பயந்துட்டு இருப்பான். ஆனாலுமே இந்த கெட்டவ வந்து ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாப்பா. டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வந்து முடி எடுப்பாங்கல்ல, ஹீரோயினோட முடி எடுத்துட்டு ஹீரோயின் முடி கொடுக்காம இவ முடியை தான் மாத்தி தான் சாம்பிளுக்கு கொடுத்துருப்பா. அதனாலதான் இவளுமே தைரியமா இருப்பா. அப்புறம் தான் ரிப்போர்ட் வந்துடும். ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மாட்ட காமிப்பாங்க. அவங்க அம்மா வந்து அவளோட குழந்தைதான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து காமிச்சிருவாங்க. இவனுமே வந்து எப்படாவது பாசிட்டிவ் ஆயிடுச்சுன்னு அவன் ஒரு நிமிஷம் ஷாக்ல இருப்பான். இந்த ரிப்போர்ட் வந்துருச்சு, நீயே பாத்துக்கோம்பாங்க. ஹீரோ பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு வந்து இது எப்படி உண்மைன்னு சொல்லிட்டு ஹீரோவுமே ஒன்னும் புரியாம தான் இருப்பாரு. ரிப்போர்ட்டே வந்துருச்சு, ஒழுங்கா நீங்க சொன்ன மாதிரி உங்க சொத்தை எல்லாத்தையுமே வந்து இவங்க கம்பெனி பேர்ல வந்து எழுதி கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த கெட்டவ ஒரு பக்கம் வந்து இது பேசிட்டு இருப்பா. ஹீரோயின் வந்து இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ்ல வந்து பாத்துட்டு இருப்பாங்க. இந்த இதுல இருந்து கண்டிப்பா நீங்க யாரும் எஸ்கேப் ஆக மாட்டீங்க, உங்களை என்ன பண்றேன் பாருந்தா ஹீரோயின் முடிவு எடுத்திருப்பாங்க. உங்க கூட எல்லாம் நடிக்க சொல்லி என் புள்ள சொல்லி இருக்கிறா, அதனாலதான் நானும் நடிக்கிறேன், இல்லாட்டி உங்ககிட்ட எல்லாம் இப்படி நடந்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு அவங்க அம்மா வேற மைண்ட் வாய்ஸ்ல நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்பனா இவ என்ன சொல்லுவானா, நீங்களும் குழந்தைய வீட்டுக்கு போயிருங்க, நான் இருந்து ஆன்ட்டியை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவ ஹாஸ்பிட்டல் நைட் ஸ்டே பண்ணுவா. எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணங்காட்டி உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்காரு எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த கிஃப்ட்டை எடுத்து பார்த்துட்டு தேங்க்ஸ் ஆன்ட்டின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப சந்தோஷப்படுவா. இந்த இதுக்காக தான் நான் ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டேன் அப்படின்னு இவ மைண்ட் வாய்ஸ்ல நினைச்சிட்டு இருப்பா. அப்படியே சோஃபால படுத்து தூங்குவா. ஆனாலுமே வந்து இவனால தூங்கவே முடியாது. என்னன்னா ஹீரோயின் வந்து அப்படியே கனவுல வந்து பேய் மாதிரி வந்து இவளை துரத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் வந்து இவளுக்கு கனவு வரும். அதனால இவனால தூங்கவே முடியாது.
அவ எந்திரிச்சு கீழேயே பயந்து போய் உக்காந்துருவா, என்ன விட்டுரு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவா. அதெல்லாம் இல்ல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், எல்லாத்துக்கும் காரணம் நீதானே, உன்னை நான் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் வந்து அப்படியே வந்து அவளை மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலுமே இவ வந்து பயந்து போயிடுவா. இது எதுவுமே நான் என் தப்பு இல்ல, இது எல்லாமே உன் ஹஸ்பண்ட் தான் பண்ணாரு, அவன் தான் வந்து உன் மேல பொறாமப்பட்டுதா இதெல்லாம் பண்ணாரு, உன் ட்ரக்ல இது பண்ணி அவனை ரேப் பண்ண சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது இன்னுமே என்ன ஒத்துக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அப்படியே கழுத்தை பிடிச்சி வந்து நசிப்பா. நான் ரசிக்கணும்னு வந்து என்ன சொல்லுவான்னா, ஐயோ என்னை விட்டுரு விட்டுரு, நான் உண்மையை சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லா தப்பு என் மேலதான், ஏன்னா நீ உன் ஹஸ்பண்டும் சந்தோஷமா இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்கல, பொறாம பிடிச்சிட்டு தான் வந்து உன் ஹஸ்பண்டு உன் சொத்து எல்லாத்தையுமே வந்து எனக்கு கிடைக்கிறதுக்காக நான் தான் எல்லாத்தையுமே பண்ணனேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பண்ணன தப்ப வந்து இவளே ஒத்துக்குவா. கனவுதான் இவ கண்டுட்டு வந்து ஐயோ யாரோ கழுத்தை பிடிச்சி நசுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு பயந்து போய் வந்து எந்திரிச்சு உட்காருவா. எல்லாமே ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வந்து சிஸ்டம்ல வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனால இவ என்ன பண்ணுவான்னா ஹீரோயின் ரூம்குள்ள போவா. அது ஒருவேளை அவங்க உயிரோட தான் இருக்கிறாங்களா அப்படிங்கறது பார்த்தா உண்மையே நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நல்லா கிள்ளி வைப்பா. ஆனாலுமே ஹீரோயின் வந்து எந்திரிக்க மாட்டாங்க. என்னடா அது இவ்வளவு கிள்ளியுமே இவ எந்திரிக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து பிரீத் இருக்கான்னு பாப்பா. ஆனாலுமே வந்து பிரீத் இருக்காது. அப்பனா நீ ஏற்கனவே செத்துட்ட போல, எவ்வளவு தைரியமா இருக்கும், செத்ததுக்கு அப்புறமும் என்ன வந்து பயப்படுத்துறேன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயினை வந்து அடிச்சுட்டு, ஆனாலும் இவளுக்கு சீக்கிரமா சடங்கு பண்ணணும், நாளைக்கே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து முடிவு எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் டே ஆயிரும். ஆனாலுமே வந்து அவங்க எந்திரிக்கவே இல்லை. அவ்வளவுதான், இவங்க இனிமேல் எந்திரிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் வந்து டாக்டருமே சொல்லிடுவாங்க. இல்லைன்னு நினைச்சிட்டு அவங்க அம்மா அப்படியே மயங்கி வந்து விழுந்துருவாங்க. அப்பதான் வந்து நீங்க இது பண்ணாதீங்க, எல்லா தப்பு இவன் மேலதான் சொல்லிட்டு இவனுமே வந்து ஃபீல் பண்ணி தான் அழுதுட்டு இருப்பா. கடைசியில வந்து ஹீரோயினோட அஸ்தியை தான் வந்து புதைக்கிறதுக்காக வந்து எல்லாரும் வந்திருப்பாங்க. அம்மா நான் உங்களை இனிமேல் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இவங்க ரொம்ப நல்ல பர்சன், இவங்க இனிமேலாவது பீஸா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க அஸ்தியை வந்து அப்படியே புதைக்க போவாங்க. புதைக்காதீங்க நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் அப்படியே அங்க வந்து நடந்து வருவாங்க. ஹீரோயின் ஹீரோ 2 பேருமே அழகா நடந்து வருவாங்க. பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஷாக் ஆயிருவாங்க. இவ எப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இவளுமே வந்து இவெல்லாம் இல்ல, இவ வேற யாரோ, இவ எப்படி உயிரோட வருவா, அவதான் செத்துட்டாலே, நீ யாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நான் யாருன்னு தெரியலையா, நீதான் என்ன கொலை பண்ணிட்டேல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. நான் தான் வந்து ஜோ அப்படிம்பாங்க. அதெல்லாம் இல்ல, நம்ம தான் இவ கொலை பண்ணணும், நம்ம கையாலதான் கொலை பண்ணோம், எப்படி உயிரோடு இருப்பா, அதெல்லாம் இல்ல, நீ இது ஜோலாம் இல்ல, நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இவ சொல்ல ஃபெனரல் நடக்க விடாம பண்றதுக்காக இவன் ஏதோ ஒரு ஆக்டரை கூட்டிட்டு வந்துதான் வந்து இவன் இங்க நடிக்க வைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ மேலதான் வந்து பழிய தூக்கி போடுவாவ. என் ஒய்ஃபே வந்து செத்துட்டா, அவளோட ஆஷ் தான் என் கையில இருக்குது, அதெல்லாம் இல்ல, நீ வந்து இங்க இப்படி நடிச்சிட்டு இருக்க, நான்லாம் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆஷ் தானே, ஆஷ் என்ன இருக்குன்னு உன் கையிலேயே இருக்குது, அதை நீயே திறந்து பாரு, அது ஆஷா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. அந்த ஆஷ் பெட்டியை வந்து அப்படியே கீழே வந்து போட்டுருவான். போட்டதுக்கு அப்புறம் இவன் அப்படியே ஒரு பக்கம் பயந்து போய் தான் நிப்பா. அப்பதான் ஹீரோயின் சொல்லுவாங்க, ஏய் அதெல்லாம் இல்ல, நீ எல்லாம் அவ இல்ல, நான் உன்னை நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பா. நீ பொய் சொல்ற, யாரோதான் நீ, இங்க பாருங்க இவதான் ஜோன்ல, யாரும் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து அப்பனா நீயே உன் வாயை திறந்து சொல்லு, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அப்பதான் வந்து இந்த கெட்டவ சும்மா இல்லாம அவ வாயிலே என்ன தெரியுமா சொல்லுவா, இவ கண்டிப்பா வந்து ஜோலா இல்ல, அவ ஏன்னா ஏற்கனவே செத்துட்டா, அவ ஆக்சிஜனவே வந்து நான் தானே புடுங்கி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. இங்க பாத்தியா நீ பண்ணதுக்கான உனக்கு எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவ ஆக்சிஜன் எடுத்து விட்டால அந்த வீடியோ வந்து காமிப்பாங்க. ஹீரோயின் அடிக்க போகும்போது தான் வந்து ஹீரோ பிடிச்சி வந்து தள்ளி விட்டுருவாரு. எல்லா எவிடன்ஸுமே வந்து போலீஸ்ட கொடுத்துட்டோம், இனிமேல் போலீஸ் வந்து என்னன்னு உனக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கெட்டவங்க எல்லாத்தையுமே வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுரும். ஜெயிலுக்கு இவங்க எல்லாருமே வந்து போயிடுவாங்க. ஹீரோயின் இதுக்கு மேல அவங்க லைஃபை வந்து சந்தோஷமா வாழுவாங்க. இதோட இந்த மூவி முடியுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.